இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி ஹிட்டான ஒரு 5 ஃபீல் குட் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபீல் ஃபீல் குட் மூவிஸ்னால் என்னென்னா, அதாவது ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு தரமான 5 படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அடல்ட் கண்டென்ட்டோ இல்லை 18+ அந்த மாதிரி எதுவும் இல்லாத படம் தான். வீக்கெண்டில் பார்க்கக்கூடிய ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு 5 ஒர்த்தான படம். அதாவது தமிழில் நிறையா படங்களை பற்றி பார்த்துருப்போம். தமிழ் முடிஞ்சு அதர் லாங்குவேஜில் எப்படா நம்ம படங்களை எதிலடா செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது, எந்த படத்தில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாதவங்களுக்கு நான் ஒரு 5 படம் சொல்கிறேன். மலையாளத்தில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. 5 படம் ஃபீல் குட் மூவிஸ் தான், நல்லாயிருக்கு படம். ஃபஸ்ட்டு படம் ஜூனு, இது வந்து 2019 ரிலீஸ் ஆகிருக்கு. ஒவ்வொரு படத்தோட கதையையும் நான் சொல்லலை, தனித்தனியாக சொல்லலை. ஏன்னா ஒவ்வொரு படத்தோட ஸ்டோரியை நம்ம சொல்லிட்டோம்னா இதுதானே கதை, பார்த்துக்கலாம், பெரிய லெவலில் இது நல்லா இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு மாறிடும். ஆனால் ஒவ்வொரு படத்தையும் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும், பரவாயில்ல படம் ஒர்த்தாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் 5 படத்தோட நேம் மட்டும்தான் சொல்லுவேன். அந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும், ஒர்த்தாக இருக்குது. நான் பார்த்துட்டேன், 5 படமும் நல்லா இருக்குது. நீங்கள் 5 படத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு படம் வந்து ஜூன், 2019 தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் வந்து அதாவது கிளைமேக்ஸில் மட்டும் நம்மளோட ஸ்கூல் லைஃப்பை வந்து கொண்டாந்து மைண்டில் வச்சுருப்பாங்க. நல்ல ஒரு தரமான சம்பவம் பண்ணிட்டு இருப்பாங்க கிளைமேக்ஸில். 2வது படம் வந்து கும்ளைங் நைட்ஸ். இந்த படமும் ஒரு ஒர்த்தான படம் தான், ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கக்கூடிய படம் தான். இதுவும் மலையாளத்தில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. 3வது படம் வந்து ஹோம். இது பெரிய லெவலில் பெரிய பட்ஜெட் போட்டு அப்படி அந்த மாதிரி பிரம்மாண்டமாக அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு ஃபேமிலியில் நார்மலாக என்ன நடக்குமோ அதுதான் கதை. இதுவும் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. இது படமும் பார்க்க நல்லாயிருக்கு, ஒரு ஒர்த்தான படம் தான். 4வது படம் வந்து ஃபேமிலி. இது வந்து 2023 தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இதுவும் ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலியை பற்றின கதை தான். ஒரு ஹீரோவோட தாத்தா வந்து அடிக்கடி காசிக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பார். பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்ன செய்வாங்கன்னா, பஸ் ஸ்டாண்டில் நின்னார், உங்கள் தாத்தா வந்து ரயில்வே ஸ்டேஷனில் நின்னார், தனியாக நின்னார், அதனால நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 டைம் கொண்டாந்து வீட்டில் விடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியாக சேர்ந்து அவங்க காசிக்கு போனாங்களா, அங்கே என்ன நடந்துச்சு, திரும்பி வந்தாங்களா இல்லையா, அதுதான் படத்தோட கதை. இது கிளைமேக்ஸில் சரியான ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருப்பாங்க கிளைமேக்ஸை பொறுத்தவரையும் இந்த படத்துலையும். அதனால் இந்த படமும் ஒரு ஒர்த்தான படம் தான், கண்டிப்பாக பாருங்கள், நல்லா இருக்கு படம். அதுக்கப்புறம் 5வது படம் வந்து மகேஷ் என்ற பிரித்திகரம். இந்த படம் வந்து நம்ம பகத் பாசிலோட படம் தான். மாமன்னன் வில்லன் இருக்கிறதுல அதுதான் அந்த மலையாளத்தில் அவர் சரியான ஹீரோ. இங்கே தான் கொஞ்சம் வில்லன் கிட்ட அப்படின்னு நடிச்சிட்ருக்காரு. மலையாளத்தில் நல்ல ஒரு ஹீரோ. இந்த படம் வந்து மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி நல்லா ஹிட்டான படம். இதை வந்து ரீமேக் பண்ணி நம்ம தமிழ்லையும் எடுத்துருந்தாங்க. ஆனால் பெரிய லெவலில் தமிழில் இல்லை, ஆனால் மலையாளத்தில் நல்லா ஓடி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம் பார்க்க. அந்த லாங்குவேஜ்லேயே பாருங்கள். இப்போ 5 படமும் சொல்லியிருக்கலாம், 5 படமும் அவங்க லாங்குவேஜ்லேயே பாருங்கள், அதுவும் புரியும் ஓரளவுக்கு, நல்லா தான் இருக்கும். போக போக லாங்குவேஜ் புரிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க லாங்குவேஜ்லேயே பார்த்தாவே நல்லா தான் இருக்குது படம். இப்போ வந்து 5 படம் சொல்லியிருக்கல, 5 படத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு, இதுதான் செகண்டு, அந்த மாதிரிலாம் நான் எதுவும் சொல்லலை. மொத்தமாக 5 படம் இருக்குது. 5 படத்துலேயே 5 படமும் நல்லா இருக்குது. எது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே வந்து 5 லவ் ஸ்டோரி மூவிஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 5 கிரைம் த்ரில்லர் மூவிஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த 2 வீடியோவையும் நம்ம இந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தடுத்த படங்களை பற்றி அடுத்தடுத்த பார்ட்டில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.